என்ன பாப்பி மண்டை இது? இது ரொம்ப பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆகுது. வாங்க வாங்க வாங்க. கை குடுக்குறாரு. பூரி தின்னுது. வரலனா என்ன பொண்டாட்டி? ஓகே மக்களே, குட் மார்னிங் எல்லாருக்கும். நான் குளிச்சு புடிச்சிட்டு வந்தாச்சு. சர்க்குலக்கியும் உள்ள பாத்திங்ல இருந்துட்டு இருக்காங்க. டைம் பாத்தீங்கன்னா மார்னிங் 6:30 ஆகுது. 9 o'clock ஆக்சுவலி நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு போறோம். சீக்கிரமா போயிடணும் பிகாஸ் நம்ம வீட்டு ஃபங்க்ஷன். அதனால மார்னிங்கே வேக்கப் ஆகி நாங்கெல்லாம் கடகடன்னு கிளம்பிட்டு இருக்கோம். குட்டி சருக்கு உள்ள குளிச்சிட்டு இருக்கு. ஸோ அவங்க வர்றதுக்குள்ள நம்ம ஃபுல்லா மேக்கப் போட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம கிளம்ப தான் மக்கள் எப்பவுமே லேட் ஆகும். மேக்கப் போட்டு கிளம்பிட்டு அவள்தான் அப்படியே நம்ம போலாம். குட் மார்னிங் பாப்பி. என்ன பாப்பி மண்டை இது? ஹேர் ஒண்ணு இப்படியா இருக்கும்? ஃபுல்லா களைச்சு கிளச்சி அப்படியே குளிச்சுட்டு அம்மா அழகா ஹேர் ஸ்டைல் பண்ணிடுறோம். ஓகேவா தங்கம்? அப்படியே வா, இப்படி வா, ஃபுல்லா கிளீன் பண்ணி வைங்க. எப்படி ஆக்கிடுச்சிருக்கீங்க பாருங்க. எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் அம்மா. அப்பதான் அப்படி பண்ணாத. கூப்பிட அப்பாவை. ஏன்டா வீடு எப்படி பண்ண? உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சு. யார் இத பண்ணாலும் தெரியும். அப்பா தானே பண்ணாரு பாப்பி. நீ இப்படி எல்லாம் பண்ண மாட்டேல்ல பாப்பி. நீ குட் கேர்ள் தானே பாப்பி. யாராவது பண்ணுங்க. நான் வரதுக்குள்ள மரியாதையா கிளீன் பண்ணி வைக்கலன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகும். செம்ம டென்ஷன் ஆகும். மேக்கப் பண்ணிட்டு வருவேன். சீக்கிரம் கிளம்பு போ. ஓகே மக்களே, மேக்கப் டைம் வந்தாச்சு. நிறைய பேர் நான் போடுற மேக்கப் பத்தி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றேன்னு கேக்குறீங்க. நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் என்னென்ன ப்ராடக்ட். நான் திருப்பி உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்றேன். நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. என்ன பாப்பி? ஓ, மில்க் குடிச்சிட்டீங்களா? வெரி குட். திருப்பி குளிச்சுட்டாங்க. அம்மா கிளம்பி வந்துடுறேன். மாய்ஸ்சரைசருக்கு இது இந்த நிவியாவோட சாஃப்ட் தான் மக்களே. பல வருடமாக நான் இதான் வந்து மாய்ஸ்சரைசருக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கும். கண்டினியூட் பை நம்ம என்ன பண்ண போறோம்னா பிரைமர் போட போறோம். மாய்ஸ்சரைசர் போட்டு பிரைமர் போடணுமா இல்ல பிரைமர் போட்டு மாய்ஸ்சரைசர் போடணுமான்னு எனக்கு தெரியல. மாய்ஸ்சரைசர் போட்டு தான் நான் வந்து பிரைமர் போடுவேன். பிரைமர் எதுக்கு போடுறோம்னா நமக்கு வந்து பள்ளம் மேடுலாம் இருக்கும், ஓட்ட ஓட்டையா மூஞ்சி இருக்குதுன்னா அது அப்படியே கொஞ்சம் கவர் ஆயிடும். மேக்கப் வந்து கொஞ்சம் நீட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க மக்கள். எனக்கு அது கிளியரா தெரியல. அப்புறம் 2 கன்சீலர். ஒன்னு வந்து ப்ரோ கன்சீலர், இன்னொன்னு வந்துட்டு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட வார்ம் சாண்ட் கன்சீலர் மக்களே. இது ரெண்டுமே நம்ம போடுவோம். பியூட்டி பிளாகர் மக்களே, பியூட்டி பிளாகர். ஆமக்கல் மூஞ்சி அடி வாங்குவ. டைம் ஆகுது. நீங்க வரதுக்குள்ள வந்துருவேன். வரதுக்குள்ள நீ ரெடி ஆகல மக்களே. நீங்க வரதுக்குள்ள நீங்க வர பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் எங்க இருக்கோ அங்க நம்ம வந்து இந்த ஆரஞ்சு கன்சீலர் போடணும். சோ நம்ம ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒரு நீட்டான லுக் இருக்கும். ஆரஞ்சை நன்றாக நாம் இப்படி இப்படி அமுக்கி விட்டோம்னா நமக்கு அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் டார்க் சர்க்கிள்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போயிடும்னு நினைக்கிற மக்களே. தெரியல மக்களே. ஆனா இது போட்டுட்டு போட்டோம்னா ஒரு மாதிரி மேக்கப்போட லுக் வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அடுத்து இந்த ஒயிட் கன்சீலர். ஒயிட் கன்சீலர் கொஞ்சம் வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கலாம். ஆரஞ்சு போட்டோம்ல, போட்டுட்டு அது எங்கெங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாம் நம்ம வந்து ஒயிட் கன்சீலர் வச்சு நல்லா டேப் பண்ணிட்டோம்னா சூப்பர் ஆயிடும். பியூட்டி 0.1 வார்ம் சாண்ட். ஆனா இது சூப்பரா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, பாத்தீங்களா ஓரளவுக்கு நமக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து மறைஞ்சிரும். ஆக்சுவலி எனக்கு பெருசா டார்க் ஸ்பாட்ஸ் இப்போ வந்துச்சு மக்களே. முன்னாடி இல்ல, பட் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து வந்துருச்சு. ஆனா நிறைய பேருக்கு ரொம்ப இந்த டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்கும்ல, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே மக்களே, கன்சீலிங் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம வந்து ஃபவுண்டேஷன். காலகாலமா நான் யூஸ் பண்றது மெபிலினோட ஃபிட் மீ ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் இருந்தாலே எனக்கு போதும் மக்களே. பிஃபோர் மேரேஜ்ல இருந்து என் மேக்கப்க்கு நான் இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து யூஸ் பண்றேன். செமையான ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கேசஸ் கனடாவோட ஸ்டோப் கிரீம் இதை மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் மினுமினுன்னு இருக்கும். ஃபவுண்டேஷன் பிளெண்டிங்க்கு நான் வந்து பிரஷ் தான் யூஸ் பண்றேன். எனக்கு பிரஷ் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு. முன்னாடி நான் வந்து ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா பிரஷ் சூப்பரா இருக்கு மக்களே. அதனால கண்டிப்பா நீங்களும் பிரஷ் ட்ரை பண்ணுங்க. இது வந்து மார்ஸ்ன்னு சொல்லி அமேசான்ல போட்டு 5-in-1 பிரஷ் போட்டீங்கன்னா இந்த மாதிரி பிரஷ் வரும். இது ரொம்ப பெயிண்ட் அடிச்ச மாதிரி ஆகுது. ஓரளவுக்கு ஃபுல் கவரேஜ் வச்சு பாருங்க. இந்த சைட்ல இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் டோட்டலாவே வந்து மறைஞ்சிச்சு. அவ்வளவுதான், மேக்கப் இப்ப நமக்கு ரெடி. ஆக்சுவலா ஃபுல் ஃபவுண்டேஷன் போடும் போது கொஞ்சம் இப்படி முழுக்குன்னு இருக்கும். நம்ம தான் வந்து இந்த மூஞ்சை இப்ப மாத்தணும். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஐப்ரோ பண்ண போறோம். ஐப்ரோக்கு நான் ஒரு புது ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கேன் மக்கள். இன்சைட்டோட பிரவுன் டாட்டூ அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஒரு ஷாப்ல தான் வாங்கினேன். நான் நினைச்சேன் சும்மா ஐப்ரோ இப்படி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இது அப்படியே செமையா இருக்கும். நான் இப்ப போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வரும் குச்சி மாதிரி. நம்ம ஜஸ்ட் அப்படி இப்படி 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 பண்ணோம்னா ஒரு டிஃபரன்ஸ் தெரியுதா இதுக்கும். ஆக்சுவலி நான் ஐப்ரோவே வந்து பண்ணல, கரண்ட் அண்ட் டைம் இல்லைன்றதுனால. ஓகே மக்களே, ஐப்ரோ வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியுது.
லைட் கொஞ்சம் பிரைட் அடிக்கிறதுனால. அடுத்து நம்ம வந்து என்ன லக்கி குளிச்சிட்டீங்களா? அம்மா ஃபுல்லா கிளம்பிட்டு வந்து பாப்பாவை ரெடி பண்றேன். ஓகே செல்லம். ஐலைனர் வந்து NY பேவோட ஐலைனர் தான் மக்களே. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்புறம் நம்மளுடைய ஐலாஷஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரீம் லென்த் மஸ்காரா ப்ளூ ஹெவன். பேசிக் மேக்கப் வந்து அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டா ஜோண்டு காம்பாக்ட் எடுத்து அப்படியே அடிச்சிட்டோம்னா மேக்கப் முடிஞ்சிச்சு. லிப்ஸ்டிக் ஓவர், இவ்வளவுதான் மக்களே நம்மளோட மேக்கப்போட ஃபைனல் லுக். அதுக்கப்புறம் கடைசியா இந்த ஃபேஸஸ் கனடாவோட மேக்கப் ஃபிக்சர். இது எதுக்கு போடுறோம்னு தெரியல, ஆனா சும்மா நான் போட்டு வைப்பேன். ஓகே மக்களே, செம்ம டைம் ஆயிடுச்சு. நானு லக்கி எல்லாரும் மேக்கப் பண்ணிட்டு ஃபுல்லா கிளம்பிட்டு வந்து உங்களை மீட் பண்றோம். ஃபைனலா நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஃபுல்லா ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம் மக்களே. ஆக்சுவலா இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம பேபிமா அக்காவை பார்க்க போறோம். எல்லாருக்குமே தெரியும் பேபிமா அக்காவும் மாமா அண்ணாவும் வந்து இப்போ வீடு கட்டிட்டு இருக்காங்க. சோ அந்த வீட்டோடைய பூஜை வாசல் வைக்கிற பூஜைக்கு நம்மள வந்து கூப்பிட்டுருக்காங்க மக்களே. அதுக்கு தான் நம்ம வந்து இப்ப போயிட்டு இருக்கோம். 8:30க்கு வர சொன்னாங்க. இப்பயே டைம் 8:40 ஆயிடுச்சு. ஆனா ரொம்ப நம்பிக்கை ஒரு வாட்டி கூட மக்களே நம்ம சொன்ன நேரத்துல கரெக்டா ஒரு இடத்துக்கு போனதே இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கை எப்படி ஒரு 10 நிமிஷம் மங்கி இருக்கா எங்க பாப்பி. சரி ஓகே, நம்ம அங்க போயிட்டு உங்களை நாங்க மீட் பண்றோம். வாங்க வாங்க வாங்க. கை கொடுக்குறாரு பாரு, கை கொடுப்பார் தோழன். அத பாரு தங்கச்சி. சொல்லல மோனா, அத பாருங்க அக்கா அக்கா நீ எதுக்குமா கூப்பிட்ட? பாத்தல பாப்பா புதமா வேணும்னு கேட்டாங்க. குளிர் விட்டு போச்சு. இதெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற விஷயம். நீ என்ன பண்ண, ஒர்க் அவுட் பண்ண. ஓகே 1000 தான் இருந்தாலும் லக்கிக்கு ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு செய்யணும். ஏதாவது இதை வச்சு விளாடலாம் கூடாது அம்மா. இது குங்குமம். என் பேச்சு கேளு. அம்மா கிட்ட சொன்னா அச்சிருவா உன்னை. எங்கேயாவது புருஷன் வரலன்ற கவலை இருக்காடி. பொங்கல் பூரி தின்னுகிறேன். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆனா கொஞ்சம் கூட பாசம் இல்ல, புருஷன் வரலையே சாப்பிட கூடாதுன்னு. சாப்பிட வர வருவாங்க. யாரா நீங்க எங்கிட்ட வரீங்க? ஏய் புரி, ஏய் புரி உண்டா. நீ வீட்லயே வேலை செய்ய மாட்டேன், இங்க என்ன வேலை செய்ய மாட்டேன். பொண்டாட்டின்னு இப்ப அக்கான்ற மாத்தி மாத்தி பேசினுக்கிறேன். ஓகே மக்களே, வந்த வேலை இனிதே முடிவடைந்து விட்டது. சோ ஃபைனலா ஆக்சுவலி நாங்க எப்பவுமே வரும்போது ஒரு 1 ஹவர்ல கிளம்பிடுவோம் தான் வருவோம். அது இல்ல கைஸ், எப்பவுமே நாங்க வந்து எல்லா ஃபங்க்ஷன்ல லேட்டா தான் வருவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நாங்க தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ஆதரவு படிச்சிருக்கோம். சரி முடிஞ்ச உடனே கிளம்பிடலாம்னு கிளம்புனா நம்ம பேபி அக்கா விடுவாங்களா? இரு வழக்கம் போல வாசல் தெளிச்சு கோலம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1:30 மணி ஆயிடுச்சு மக்களே. ஆனா ஃபங்க்ஷன் 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிச்சு. உட்காந்து கதெல்லாம் பேசிட்டு இப்ப கிளீன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இப்ப வந்து கிளம்புறோம். இங்க வந்து வக்கேட் ஆயிட்டு அப்படியே வீட்டுக்கு போகும்போது உங்களை மீட் பண்றோம். எத்தனை மணிக்கு நாங்க கிளம்புறோம்? அப்படிதான், எங்களுக்கு எல்லாம் வீடு வாசல் இல்ல, கரண்ட் பில் கொண்டாட்டி விட்டுட்டு புருஷன் போலாமா? யாரு புருஷன் யாரு கொண்டாட்டி இவங்க யாரு? ஓகே மக்களே, ஒரு வழியா நல்லபடியா ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும் மக்களே. இந்த குட்டி லக்கி இருக்குது பாத்தீங்களா, அவங்க சித்தி வந்து ஐயோ சித்தி அப்படின்னு கூட ஓடிச்சு, ஐயோ தங்கச்சி அப்படின்னு இந்த பொறி உண்டே கூட சேர்ந்து ஓடிச்சு. வீடியோ முடிக்கலாம் வாங்கன்னா அதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க 2 பேரும். சரி ஓகே, ஒரு வழியா இவங்க இல்ல இப்ப நம்ம தான் வீடியோ முடிச்சாகணும் அப்படின்ட்டு உட்காந்துச்சு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் மக்களே, மாமா ஃபங்க்ஷன் போனோம்ல, உண்மையால ரொம்ப ஹாப்பி மக்களே. ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீடு கட்டினா எவ்வளவு ஒரு ஹாப்பி இருக்கும். ஓகே இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் செய்ய போறோம், இதெல்லாம் செஞ்சிட்டோம், என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும் தெரியுமா. அது மாரி மாமா வீடு கட்டுறது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனா உண்மையாலே நம்ம வீடு கட்டினா எந்த அளவுக்கு எமோஷனலா சந்தோஷம் இருக்குமோ அதே மாரி எங்களுக்கு உண்மையாலே மாமா வித் பேபி அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா நல்லபடியா எல்லாமே முடிஞ்சு மக்களே. நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோ பார்த்திருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணலன்னா கீழே ஐடி கொடுக்குறேன், மறக்காம போய் ஃபாலோ பண்ணீங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு பவர் வரும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சிடும். பாய் சொல்லிக்கலாமா? பாய்.